ரைட். நாங்கள் இன்றைக்கு சீனியை பற்றி தான் தொடர்ந்து கதைக்கிறான். இன்றைக்கும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் வந்து கதைப்போம். என்னென்னா இப்போ நம்ம சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுது இல்லைன்னு இப்போ சாப்பிடாம பார்த்தா 90-100க்குள்ளே இருக்கு. பின்னரங்களில் வார டைமில் பார்த்தா எல்லாருக்குமே 250-300 மேலே இருந்துச்சு. சரியானு சாப்பிட்டு கூட 2 ஹவரில் பார்த்தாலும் கூட தந்துக்கு. அப்போ அதில் என்னென்னு சொல்லிச்சோன்னா நம்மளோட சீனி வந்து ரத்தத்தில் இருக்கிறதால தான் பாதிப்பு. ரத்தத்தில் சீனி இருந்தால் தான் பாதிப்பு. இப்போ நம்ம சாப்பிட்ற சீனி உடம்புக்குள்ள சதைக்குள்ள அங்கே போய் சேமிக்கப்பட்டு இருந்தா அதால பாதிப்பு இல்லை. சரியானு இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுல அதிகமான சீனி இருந்தா குளுக்கோஸ் வந்து ஈரல்ல போய் கிளைகோஜன் சொல்லி ஒரு ஸ்டோர், அது அங்க சேமிச்சு வைக்கப்படும். அது என்னத்துக்குன்னு சொன்னா உங்களுக்கு சில வேளை ஒரு டைமுக்கு சாப்பிடாம விட்டா உடம்புக்கு சக்தி வேணும் தானே. குளுக்கோஸுங்கிறது என்ன, நம்ம ஓடுறதுக்கு ஆடுறதுக்கு வேலை செய்யறதுக்கு மூளை வேலை செய்யறதுக்கு எல்லாம் குளுக்கோஸுங்கிற சாமம் வேணும். அது கூடினா தான் நம்ம சீனி வட்டம் சொல்றோம், ஒரு அளவுல இருக்கணும். அப்ப நம்மளுக்கு சில வேளை சாப்பிட பிந்திட்டு சாப்பிடல நோம்பிரிக்கம் அப்படின்னா டைம்ல ஈரல்ல சேமிச்சு வச்சுக்கிற கிளைகோஜன் தானே, அது நம்மளுக்கு குளுக்கோஸா வரும், வந்துட்டு நம்ம கையாளுக்கு உடம்புக்கு சக்தியை தரும். சரியானே. அப்ப அந்த சேமிச்சு வைக்கிறதால பிரச்சனை இல்லை, தேவைப்படுற டைம் பாவிக்கலாம். ஓவரா சேமிச்சு வச்சாலும் பிரச்சனை ஸ்டோர்ல என்ன, அது பழுது ஏற்படுது. ஓவரா ஸ்டோர் பண்ணினா பழுது ஏற்படுது. அப்ப நாம இந்த ரத்தத்திலான் எல்லாரும் கூட இருக்கு, கூட சீனி வந்து ரத்தத்திலான் கூட வருது. அது போய் என்ன செய்யுது, கண்ணை பாதிக்குது, கிட்னியை பாதிக்குது, நரம்புகளை பாதிக்குது, என்ன ஹார்ட்டை பாதிக்குது, அப்படி ரத்த குழாய்களை எல்லாம் பழுதாக்குது. அப்ப நாம ரத்தத்துல சீனியை குறைச்சி வச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னா அந்த குயிக்கா ரத்தத்துல சீனி வர்ற உணவை சாப்பிடப்படாது. அது சொல்றது எளிய வெல்லம். எளிய வெல்லம் சொல்லிச்சேன்னா ஒரு சோடா, ஒரு ட்ரிங்க்ஸ், ஒரு டீ, அது ஒரு பிளேன் டீ, இதுல எல்லாம் இருக்கிறது நேரடியா சீனி டிரெக்டா வரும். இப்ப நீங்க சாப்பிட்டு குடிச்சு முடியே பிளட்ல வந்துடும். அது சொல்றது எளிய வெல்லம். சரி, ஒரு ஸ்வீட் ஒன்று சாப்பிடுறீங்க, ஒரு வட்டில பத்தி சாப்பிடுறீங்க, என்ன ஒரு மஸ்கட் டோதில் ஒரு தேங்குழல் சாப்பிடுறீங்க, அதுல இருக்கிறதெல்லாம் டிரெக்டா குயிக்கா வந்து போயிடும். பிஸ்கெட்டை கீயோட சொல்லிட்டு சாப்பிடுறீங்க, அதெல்லாம் அந்த எளிய வெல்லம் சொல்றது. அது குயிக்கா பிளட்டுக்கு வந்துடும். குயிக்கா பிளட்டுக்கு வந்தா தான் பிரச்சனை. ஸ்லோவா சீனி பிளட்டுக்கு வரும்னா பாதிப்பு வராது. சரியானே. உதாரணமா பழங்கள். சரியானே. அதுல இருக்கிற கம்ப்ளெக்ஸ் சுகர்னு சொல்றது. கம்ப்ளெக்ஸ்னா மிக்ஸ் பண்ணி அது நீங்க சாப்பிட்டு வகுத்துக்குள்ள போய் சமீபாடு அடைஞ்சு உறிஞ்சுப்பட்டு, சரியானே, உறிஞ்சுப்பட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் பிளட்டுக்கு வரும். அப்ப ஸ்லோவா நம்மளோட ரத்தத்துல சீனி ஏறிச்சுன்னா அது செமிபாடும் அடைஞ்சிடும். சரியானே. அப்ப அதால நாம எடுக்கிற அந்த உணவுகள்ல வந்து அதை செலக்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஈச்சம்பழத்துல இருக்கிறது டிரெக்ட் சீனி இல்லை, கம்ப்ளெக்ஸ் சுகர். சரியானே. ஆனா ஸ்வீட் போட்டு அடிச்சு வர ஈச்சம்பழம் பானி ஊத்தி அந்த ஈச்சம்பழம் இல்லை நான் சொல்றது, அது டிரெக்டா சீனி தான். அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த நாள் பழுதாம இருக்கிறதுக்காக வேண்டி சீனி பாகு ஊத்தி தேன் ஊத்தி அப்படிலாம் வச்சு சாப்பிட்றாங்க. அப்ப அது வந்து டேஞ்சர். நம்ம காஞ்ச மாதிரி ஈச்சம்பழம் தானே, அதுல பச்சை ஈச்சங்காய் வரும் காம்போட, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பதப்படுத்தினத்துல எல்லாம் டேஸ்ட் அதெல்லாம் போட்டு இனிப்பெல்லாம் போட்டு தான் தருவான். அப்ப அப்படியான ஈச்சம்பழம் சாப்பிடப்படாது. அடுத்த பழங்கள் வந்து இனிப்பிரிக்கி அது சுலுவாத்தான் நம்ம ரத்தத்துக்கு வரும். இப்போ கொய்யாக்காய் சாப்பிட்றீங்க, பப்பாசி பழம் சாப்பிட்றீங்க, என்ன பப்பாசி பழம் எட்டுக்கா பிடிச்சி ஒரு சுண்டா, ஒரு பழத்தை 4ஆ வெட்டி அந்த காவாசை 2ஆ பிரிச்சு ஒரு சுண்டு சாப்பிடலாம். அப்படி பச்சை ஆப்பிள், சரியானே, மற்ற கிரேப்ஸ், இனிக்காத கிரேப்ஸ் இருக்கு தானே, கொட்டையோட வாட்டர்மெலன், சரியானே, இப்படியான பழங்களை சாப்பிடலாம். தேன் மாதிரி இனிக்கிற பழங்களை சாப்பிடலாம். பலாப்பழத்திலையும் சிலது கருகருண்டு இனிப்பு குறைஞ்சது. மற்றது வந்து நாம சேர்றது நல்லா இனிக்கிறது தானே சேர்றது. அப்ப அது வந்து டிரெக்டான சீனி, என்ன. அப்படி மாம்பழம், கருத்து குடும்பம் மாம்பழம், இப்போ உதக்காய், பிளாட் மாம்பழம், உதக்காய் எல்லாம் வந்து இனிப்பு இல்லை, சீவி சாப்பிடுவாங்க. அப்ப அது இனிப்பு குறைய. இப்ப பழுத்துச்சுண்டா அது இனிப்பு. இப்ப மஞ்சள் பழம் கொண்டு வருது, அது கடும் தேன் பானி, என்ன. அப்ப நெல்ல பழம்னா என்னன்னா இனிச்சாதான் நம்ம நெல்ல பழம் சொல்லி எடுக்கிறது. இப்படியான இனிப்புகளை சாப்பிடாமக்கு இதுகளை சாப்பிடுறது. ரைஸ்ல வந்து மாப்பொருள்ல அந்த அந்த தவிடோட மிக்ஸ் பண்ணின மாப்பொருள். இப்ப நீங்க கோதுமை வாங்கக்குள்ளையும் ஹோல் கிரெயின் இருக்கு. ஹோல் கிரெயின்டா முழு கோதுமையா அரைச்சிருக்கு, அதுல தவிடு கோதெல்லாம் மிக்ஸ் பண்ணினது. இப்போ ஃபுட் சிட்டில எல்லாம் இருக்காது. இப்போ தனி மாவுங்க கூட தனி, அது டேஞ்சர். சரியான தோல் அந்த தவிடு எல்லாம் நீக்கி வாருது. இப்போ பிஸ்கெட் கிரீம் கிரேக்கர்ல வந்து பிராண்ட் கிரேக்கர் இருக்கு. இப்போ ஃபாரின் கடையில சுகர் காராக்களுக்கு பிஸ்கெட் ஒன்று இருக்கு, தவிடு மாதிரி இருக்கும், இனிப்பு ஒன்றும் இல்லை, அதுக்கு டேஸ்ட் எல்லாம் சேர்க்கல. அது வந்து டிரெக்டா உங்களோட பிளட்ல சீனியா குயிக்காக ஏற்றாது. அதே மாதிரி சிவப்பு அரிசி சோறு, தீட்டப்படாத அரிசி,
பதில மேலுக்கு கோது மாதிரி தவிடித்தான். அதெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இறப்பையில நீண்ட நேரத்துக்கு உங்களுக்கு இருக்கிறதால குயிக்கா பிளட்ல வராது. அப்ப நம்ம திடீர்னு ரத்தத்துல ஏறுற உணவுகளை நாங்க குறைச்சி இப்படியான இதுகளை சாப்பிட்டா உங்களுக்கு எதியா பசியும் வராது. இப்ப குயிக்கா பிளட்ல ஏறுற உணவுகளை சாப்பிட்டா குயிக்கா பசி வரும். என்ன குயிக்கா சமைச்சிடும். என்ன இப்ப நீங்க ஒரு இதுகளை குடிக்கீங்க, என்ன ட்ரிங்க்ஸ்களை குடிச்சா அது உடனே குயிக்கா தண்ணி யூரினா போயிடும். அது இருக்கிற எல்லா குளுக்கோஸ் எல்லாம் கெதியாடு பாட்டும் பிளட்லையும் சீனி ஓடிடும். கொஞ்ச நேரத்தியால திருப்பி அடுத்த பசியும் வரும். அப்ப சுகர்காரர்களுக்கு பசிக்காமைக்கே மிதிக்கணுமே. அப்ப இறப்பைக்குள்ள போடுற உணவு வந்து நான் சின்ன மாதிரி இப்படியான மாப்பொருள் கார்போஹைட்ரேட்ல காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சரியான கூட மரக்கறிகளை கொண்ட உணவு சாப்பிடுறது. இப்ப சோறு சாப்பிடக்குள்ள உங்களுக்கு தெரியும் பிளேட்ல வந்து 4 பிரிச்சு ஒரு பங்குக்குள்ளான் ரைஸ் வைக்கணும். சீனிக்காரால் பிஞ்ஞான்ல அந்த 4 பிரிச்சு காவாசிக்குள்ளான் மாப்பொருள் எடுக்கணும். இப்ப புட்டு சாப்பிட்றாலும் சோறு சாப்பிட்ற இடியாப்பம் வைக்கிறாலும் அப்படித்தான் வைக்கணும். சரியானே அந்த பானை மாதிரி பிஞ்ஞான் இல்லை, தட்டை பிஞ்ஞான் சரியானே வைக்கணும். அந்த மிச்சம் அந்த முக்காவாசிலையும் அரைவாசி கிட்ட நான் சொன்ன மாதிரி மரக்கறிகள் தான் நிற்கணும். மரக்கறிகளை கூடுதல் இந்த நாருள்ள மரக்கறி போஞ்சி வெண்டிக்காய் என்ன பயத்தங்காய் பீக்கங்காய் புடலங்காய் கீரை உண்டு இலை உண்டு பருப்பு கறி அல்ல கடலைக்கறி உண்டு இப்படி அரைப்பிங்க அன்னைக்கு மிச்ச காவாசிக்கு இறைச்சி மீன் முட்டை என்ன கருவாடு அல்ல நெத்தலி மீன் அப்படி ஏதாவது ஒரு புரத உணவு இப்படி சாப்பிட்டோம்னா பசியும் வராது. ஒரு பிங்கான் சாப்பாட்டெல்லாம் நிறையும். இப்ப நாம எப்படி சாப்பிட்ற ஃபுல்லா பிங்கானுக்குள்ள சோறை வச்சு போட்டு அதுக்கு மேல ஹரிய வைக்கும். சரிண்ணே அவ்வளவு சாப்பிட தேவையில்லை, அவ்வளவு தேவையே இல்லை. என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காங்க சாப்பிட்ற எவ்வளவு பகுத்துல இறப்பையில 1/3 பங்கு சாப்பிட்டா போதும். நாம தான் நினைக்க வேண்டாம் நம்ம திண்ட காணாண்டு நினைக்கும். அப்படி இல்லை, ஒன்றும் நடக்காது. நீங்க பாருங்க ஒரு கிழமை 2 கிழமை ஆகல உங்களுக்கு புறவு கூட திண்டா மூச்சு தட்டும். ஏன்னா உங்களோட உணவு உலகு பழகிடும். ஆகவே உங்களோட உணவு வந்து சாப்பிட்றத பொறுத்து தான் இந்த சீனி வந்து வருது. யார் எடுத்தாலும் பின்னரங்கள்ல வந்தாங்கண்டா சீனியை பார்த்தா எல்லாரும் 250 மேல அடி சரியானே 250 மேல அடி. மகரிக்கு 6 மணி 7 மணிக்கு மருந்து எடுக்க வராங்களுக்கு எல்லாருக்கும் 250 மேல அடி டயபெட்டிக் ஆகுது. சரியானே அப்ப இரவு சாப்பாடையும் சேர்த்தா வேண்டா 400 ஆயிரும். அதுக்கு பிறகு தான் இரவு சாப்பாடு திங்க போறாங்க. அப்ப சாப்பிட்றதுக்கு முதல்ல பார்க்கக்குள்ள ஒரு 140 150 இருக்கணும் இருந்தா நீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு புளிசையும் போடுவீங்கன்னு போட்டா காலையில 90 80க்கு வரும். சரியா அப்ப தயவு செய்து இதை கொஞ்சம் நீங்க கடைப்பிடிக்கணும். அதிகமா டிரெக்டான இனிப்புகளை சாப்பிடாதுங்க. அந்த ஸ்பெஷலா பிஸ்கெட்டுகள் பேக்கரி சாமான தொட்டு சாப்பிட்றது இதெல்லாம் குறைங்க. அப்ப இந்த பிஸ்கெட் கிரீம் இருக்கிற அதுகளில் வந்து பிராண்ட் கிரேக்கர் இருக்கு சரியானே அதுலேயே படத்திலே போட்டுப்பேன் பாருங்க. பிஸ்கெட்டுக்கு மேல இந்த தவிடு மாதிரி கோது மாதிரி எல்லாம் போட்ட மாதிரி பிஸ்கெட்டுக்கு அதுகளை சாப்பிடணும்னு சொன்னா அது பழைய நாட்களுக்கு நான் தொட்டு திங்கணும் விளையாண்டிக்கும். அப்ப அப்படி சாப்பிடுங்க. பழங்கள்ல நான் சின்னது சாப்பிடுங்க. அடுத்தது வீட்டுகளில் சீனி குறைஞ்ச உடனே சில ஆட்களுக்கு வேர்வை வரும். முதல்ல வேறுத்து உடம்பு சோறு மாதிரி போய் தலை சுத்து மாதிரி வந்து நாவு காயிராப்பல் வரும் சீனி குறைஞ்சா. அதுக்கு வீட்டுகளில் சில வேலை நடக்குது. என்னன்னு சொல்லிச்சுன்னா ஆள் மாறி ஆள் ஒன்றுக்கு மேல ஒன்று கொடுக்காங்க. என்னென்ன சீனி ஒரு கரண்டி டக்குன்னு போடுறாங்க. குளுக்கோஸ் ஒரு ஆள் குளுக்கோஸ் பேக்கெட்டே கரைச்சி குடிச்சியார் சீனி குறைஞ்சிட்டு. அப்படி இல்லை, சீனி குறைய அறிகுறிகள் விரலுக்கு கொஞ்சம் இப்படி சீனி எடுத்து நாக்கில் வச்சு உமிஞ்சுங்க. அதுல டொகி இருந்தா எடுத்து உமிஞ்சுங்க. உமிஞ்சக்குள்ள உங்களுக்கு அந்த கண்ணீர் எட்டினது அந்த இதெல்லாம் கிளியர் ஆகிட்டு வரும். கிளியர் ஆகினா துப்பிடணும். அவ்வளவுக்கு தான் தேவை. இதென்ன நடக்குண்டா ஒரு ஆள் குளுக்கோஸை கொடுக்குது, ஒரு ஆள் மலை டீ அடிக்குது, டீ அடிச்சு சீனியில் 2 3 கரண்டியை கொடுக்குது, சரியான பிஸ்கெட்டை கொடுக்குது. எல்லாத்தையும் கொடுத்தோடனே திருப்பி 450 500 திருப்பி வருது. இங்க வந்த உடனே 500 இருக்கு. அப்ப சீனி குறையும் என்ன செஞ்சேன்னு கேட்டா அவ்வளவு சாமானும் கொடுத்தா 500 சீனியோட வருது. சரியான தயவு செய்து இந்த மெசேஜை நீங்க மற்றாக்களும் சொல்லுங்க. சும்மா கொஞ்சம் எடுத்து உமிஞ்சுங்க. அந்த அறிகுறி எல்லாம் கிளியராக விட்டாச்சு. அதுக்கு பிறகு நீங்க ஒரு ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க. சரியானே அடுத்தது இப்படி நடக்கிற யாருக்குண்டா டெப்லெட்டை போடுற அந்த டெப்லெட்டுக்கு உரிய அளவுக்கு சாப்பிடுறது. இப்ப டீயோட ஒரு அப்பத்தை திண்டு போட்டு அந்த அவ்வளவு குளிசையும் போடுறது போட்டா மயக்கம் மாதிரி தான் செய்யும். 11 மணி 12 மணிக்கு இடையில தலை சுத்து மயக்கம் வரும். அது அந்த ஒரு பிங்கான்ல அந்த ரைஸ் அப்படி அல்லது இடியாப்பம் அல்ல பிட்டு வச்சு அப்படி சாப்பிடணும். ஏன்னா அந்த குளிசைற அளவுக்கு சாப்பிடணும் அல்லது சாப்பாட்டு அளவுக்கு போடணும் குளிசை. அது அரிசி தீர்மானிக்க இயலாது. இப்ப நீங்களா குறைச்சி கூட்டி எல்லாம் செய்ய இயலாது. அப்ப நீங்க எப்பயும் டெப்லெட் போடுற ஆக்கள் அந்த டெப்லெட்டுக்கு உரிய அளவுக்கு சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே டெப்லெட்டையும் போடுங்க. சாப்பிட்டு தண்ணி குடிப்பீங்கன்னு போட்டுருங்க. போட்டா அந்த உணவுடைய அந்த குளிசையும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வகுத்துல கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரையும் மாட்டா
அடுத்தது அந்த சீனி குறைஞ்சி மயக்கம் வராது. சில ஆக்கள் என்ன செய்யறா சாப்பிட்ற ஒரு டைம்ல குளிசை போடுற தூங்கக்கொள்ள 10 மணி 11 மணி தூங்கக்கொள்ள குளிசையை போடுற. அப்ப அந்த வரும்பத்துல அந்த சமீபாடு அடைஞ்சது பிறகு குளிசையை போட்டா அப்ப சாப்பிட்டோன்னே டேப்லெட்டை போடுங்க. அதே மாதிரி நான் இந்த சொன்ன விஷயத்தை கொஞ்சம் சீனி குறைஞ்சா வார அறிகுறி தானே அதுக்கு பிடிச்சிங்க செய்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். கொஞ்சம் கிளியர் ஆனு வந்து அதை சுவர் பண்ணணும். சரியானே சீனி குறைஞ்சி 50 பார்த்துக்கணும். சரியானே கடுமையா சீனி கூடினா நீங்க அவதானிக்கலாம் இரவு ஒரு 3 வளமையை விட ஒரு 4 கிராம் யூரின் போ ஒளிமீன என்ன ஒன்றுக்கு போறதுக்கு 4-3 கிராம் ஒளிமீனா நீங்க நினைச்சுக்கணும் 400-300 போயிருக்குது. வளமையா 1 கிராம் போற அல்லது போறலன்னு சொன்னா நோமல். சரியானே அது உங்களுக்கு விளங்க நீங்க அவதானிக்கலாம். சீனி கூட இருந்தா கொஞ்சம் கூட உடம்புவீங்க. ஏன்னா தாகம் கூடும். பிளட்ல சீனி கூடனா தாகம் கூடும். தாகம் கூடனா தண்ணியை கூட குடிப்பீங்க. குடிக்காது வெளியாகும். சரியானே அப்ப அதை கொஞ்சம் அவதானிச்சு கூடுற குறையிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். மற்ற முக்கியமா நான் எல்லாருக்கும் சொல்றது அந்த மெஷின் வாங்க கட்ட 4500 தான் அந்த குளுக்கோமீட்டர் மெஷின். அது வீட்டை வச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் சுகரை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அந்த குச்சிக்கு 80 ரூபா தான் அந்த பாக்குறது. அப்ப நீங்க ஒரு டவுட் மாதிரி இருந்தா எங்க விசிட் ஒன்று போயிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு குத்தி பாத்துக்கிறேன் பார்த்தா கொஞ்சம் கூட்டின விளங்குமே. சிலாக்கள் ஒண்ணுமே பார்க்காம இருந்து போட்டு கடைசி 500க்கு வராங்க. அப்போ 1 நாள் 2 நாள் கூட இருந்தா பாதிப்பு வராது. 1 நாள் 2 நாள் தான் கூட இருந்தா டக்குன்னு குளிசையை போட்டு அல்ல டாக்டரை வந்து சந்திச்சு குறைச்சிக்கலாம். இப்ப செக் பண்ணாமக்கு மாதக்கணக்கில் கூட இருந்தா தான் பாதிப்பு வரும். ஒரு ஆளுக்கு மாதக்கணக்கில் கூடவே இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு மாசமா பார்க்கவும் இல்லை. சுகர் கூட இருந்துச்சுன்னு சொன்னா தான் கண்ணை மறைக்கிறது அந்த பிரச்சனை எல்லாம் வரும். இன்றைக்கு மட்டும்தான் ஒரு 300-350 வந்தண்டா நாளைக்கு அது நார்மல் ஆயிட்டுண்டா அந்த ஒரு நாளே சீனி வந்து நம்மளுக்கு உடம்புல பாதிப்பு ஏற்படுத்தாது. சரிதானே இப்ப நம்ம ஒரு பைசிக்கலை உப்பு தண்ணி கடற்கரையில போய் ஒரு நாள் வச்சு ஒரு மாத்திக்கு ஒருக்கா தான் வைக்கிறேன்னு சொல்லிச்சேன்னா கரை பிடிக்காது. ஒவ்வொரு நாளையும் கொண்டே உப்பு தண்ணியில வச்சு என்ன செய்யும் கரை பிடிக்கும். அது மாதிரி தான் அப்ப நாம எங்கட ரத்தத்துல சீனியை இருந்தாப்புல ஒரு நாள் கூறுறது பெருநாள் அண்டு மட்டும் சாப்பிட்டது அதுவே பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா அதை மாறி மாறி ஒவ்வொரு நாள் 2 நாளைக்கு ஒருக்கா அடிச்சிட்டு இருந்தா நம்மளுக்கு டேமேஜ் வரும். சரியானே அப்படி நீங்க கொஞ்சம் 7 அளவு கட்டுப்படுத்தி கொண்டு கேட்டு விடைபெறுவது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.